நாங்கள் நடுவர்கள் அல்ல, தீர்ப்பு சொல்வதற்கு. இரண்டு தரப்பாரும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் நன்கு செவியிட்டிருப்பீர்கள். நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டியது அவ்வளோதான். இதில் நாங்கள் வந்து நடுவர்கள் கிடையாது, கண்காணிப்பாளர்கள், டைம் கீப்பர்கள். அவ்வளோதான் எங்களுடைய வேலை. தங்களுடைய அணியை கட்டுப்படுத்துவதற்கு உள்ள பொறுப்பும் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, நேற்று காலையிலேருந்து நடந்த விவாதம் 2 நாளாக ரொம்ப பொறுமையாக இந்த விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. நல்லபடியாக ராகத்தான் நடந்திருக்கு. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு. இதில் சத்தியம் எது அசத்தியம் எது அப்படிங்கிறவர் சொன்ன மாதிரி நாங்கள் நடுவர்கள் இல்லை, இது பிரித்து காட்ட அது யாருனாலையும் முடியும் செய்யாது. ஆனால் சத்தியம் எது என்று காட்டப்பட்டிருக்கிறது, அசத்தியம் எது என்று காட்டப்பட்டிருக்கிறது, அதே மக்கள் புரிந்து செயல்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ கூட்டம் முடியுது, 5 நிமிஷம் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு போகணும். நேற்று மாதிரி தக்பீர் வைக்கிறதோ, சவுண்டு வர்றதோ, கலகலப்பு வைக்கிறதோ தயவு செஞ்சு வேண்டாம். அவங்க அந்த கதவை போனதுக்கப்புறம் அவங்க முழுமையாக போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கதவுல போனால் போதும். சரிங்களா? நேற்று மாதிரி தக்பீர் பிரச்சனை பண்ணுறதோ, சேர தூக்கி அந்த பக்கம் வைக்கிறதோ, அந்த பிரச்சனை தயவு செஞ்சு வேண்டாம். அடுத்தது, கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்தவித நம்மளுக்குள்ளே சலசலப்புகள் எதுவும் வந்துவிடக்கூடாது, அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக 2 தரப்பு கண்காணிப்பாளர்களும் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையாக நடந்து கொண்டதாக நீங்கள் நினைத்திருந்தால் நாங்கள் அதற்கு என்னுடைய சார்பாக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள், சத்தியத்தை விளங்க வேண்டும். அதே நேரத்தில் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே உண்மை மூமின்களாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதற்காக ஒரு சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இந்த விவாதம் நடைபெற்றது. அதனால் என்னுடைய தரப்பின் சார்பாக உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஏதாவது கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தால் அல்லாஹ்விற்காக மனம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சோர்களே, இப்போ நடந்த இந்த விவாதம் 4 தலைப்பில் நடந்த ஒரு விவாதம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய வேண்டுகோள் 2 அமைப்பினர் சேர்ந்தவர்களுக்கும், இதே போல பல விவாதங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கணும். அதில் இன்ஷா அல்லாஹ் 2 தரப்பு சேர்ந்தவங்களும் துவா செய்யணும். பல விவாதங்கள் பல தலைப்புகளில் இந்த மாதிரி அமைதியாக பல விவாதங்கள் நடைபெற்று முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தமிழ்நாடு கூடிய விரைவில் கிடைக்குங்கிறது என்னோட நட்பு. உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வாட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், யாரும் வரல. எத்தியமா அப்படியே இருக்கு ஒரு வாட்ச். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு பர்ஸ், ஒரு நபருடைய ஒரு பர்ஸ் தொலைஞ்சிருக்கு. யாராவது எங்கேயா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கலாம். அதில் ஃபோன் புக், டைரி, கேஷ் எல்லாம் இருக்கு. ஒரு நபருடைய ஒரு பர்ஸ் தொலைந்திருக்கு, அது கிடைச்சவங்க தாராளமாக தரலாம். ஒரு வாட்ச் இருக்கு, அடையாளம் சொல்லி வாங்கிக்கலாம். அவங்க போனதுக்கு அப்புறம் முழுமையா போனதுக்கு அப்புறம் நீங்க போனா போதும். இல்ல, புதிய சகோதரர்கள் உங்களுக்கு சில தெரியாது. விவாதம் முடிந்து ஒரு 5 நிமிடம் கழித்து தான் போகணுங்கிற ஒப்பந்தம் 2 தரப்பார் போடப்பட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா. அதாவது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் கூட, ஏன்னா அந்த இடையில 2 நிமிஷம் நாங்கள் பேசிட்டோம். அதனால அந்த முதல்ல இந்த தரப்புல உள்ள மக்கள் சொல்லுங்க. சரி, ஓகே. என்ன சரி, ஓகே 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 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கேட்டு வழியாக அப்படியே புறப்பட்டு போயிருங்க. அடுத்த ஒரு நிமிஷம், இந்த வாட்சியை கொடுத்த சகோதரர் வாங்கிட்டு போயிருங்க. வாட்சி இந்த அலாரத்துக்கு கொடுத்த வாட்சுங்க, தொலைஞ்சு போன வாட்ச் இல்ல. அலாரத்துக்கு கொடுத்த வாட்ச் வாங்கிட்டு போங்க. தொலைஞ்சு போன வாட்ச் நினைச்சுக்குவீங்க, அது இங்க இருக்கு. போறவங்க அவங்கவுங்க துவா ஓதிட்டு போங்க.
சுன்னத் ஜமாத்தை சார்ந்த அனைவரும் தயவு செய்து காத்திருக்கவும். கூட்டம் முடிந்தவுடன் துவா செய்வது நமது வழக்கம். ஆகவே அல்லாஹ்விடம் துவா செய்துவிட்டு அனைவரும் பிரிந்து செல்வோம். அதனால யாரும் வெளியே போக வேண்டாம். துவா செஞ்சு முடிச்சு கலந்து போலாம்.